கைவல்ய நவநீதம், தத்துவ விளக்கப்படலம், ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. பாடல் 71. அதற்கு முன் இறை வணக்கம். பொன்னில மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுபும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி. இப்பொழுது 71வது பாடலை பார்ப்போமா? வடநூல் வல்லவர்கள் சொல்லும் வாசகப் பொருள் சேராமல் இடர் ஆகில் பொருளாம் வண்ணம் இலக்கணை உரையால் கொள்வார். திடமான அதுவும் மூன்றாச் செப்புவார். விட்டதென்றும் விடல் இல்லாதென்றும் விட்டு விடாதென்றும் பேராமே. தமிழில் உரை. வடமொழியில் அத்வைதத்தில் லட்சியார்த்தம் வாச்சியார்த்தம் என்று எடுத்துக்கொண்டு மகா வாக்கியங்களில் பொருளை சொல்வது அது ஒரு உபதேச முறை. அதில் தத்துவமசி மகா வாக்கியத்திற்கு விளக்கம் சொல்ல வரும்பொழுது அந்த லட்சியார்த்தம் வாச்சியார்த்தம் என்பதை புரிய வைப்பதற்கு ஒரு முறையை கையாள்வார்கள். அதில் முக்கியமாக வாச்சியார்த்தம் என்பது எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள். லட்சியார்த்தம் என்பது அதில் உட்புகுந்து இருக்கும் ஒரு பொருளை பற்றி சொல்லும். அதை புரிய வைப்பதற்கு, அதாவது பாமரனும் புரிந்து கொள்ளும் வகையில் புரிய வைப்பதற்கு லட்சணை, விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டு விடாத லட்சணை என்று கூறி அது ஒரு முறையை ஏற்படுத்தி அதன் மூலம் சொல்லிக் கொடுக்கும். இப்பொழுது இந்த தத்துவமசி என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். முதலில் அந்த விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம் என்னவென்று பார்ப்போம். அந்த விட்ட லட்சணம் என்பதில் ஒரு இடத்தை குறிக்கும் பொழுது அதன் அருகில் இருக்கும் என்று சொல்வதற்கு பதில் இப்பொழுது அடுத்த பாடலில் வரும் கங்கையில் ஒரு கிராமம் என்று சொல்வோம். அப்பொழுது கங்கைக்குள், கங்கை நதிக்குள் கிராமமா? இல்லையே, கங்கை அருகில் இருக்கும் கிராமம். அப்போ கங்கை என்ற வார்த்தையை விட்டு விடுவர். இது போன்ற விளக்கங்களை அடுத்த பாடலில் பார்க்க போகிறோம். அதனால் இப்பொழுது நம்ம இந்த விட்ட லட்சணம், விடாத லட்சணம், விட்டு விடாத லட்சணம் என்ற 3 இருக்கிறது என்று மட்டும் புரிந்து கொள்ளலாம். ஆங்கிலத்தில் உரையை பார்ப்போம். The substance of the verse in English. This verse describes the lakshanas. What is lakshana? The scholars of Sanskrit are well versed with handling a technique that explains the incredible to the credibility and intelligibility. The unknown is made known by taking assistance of the technique. The Advaita Vedanta refers to direct or primary meaning and indirect or implied meaning. It is quite obvious that Brahma Tattvam and Atma Tattvam are quite complex to be understood by academic understanding of the highest philosophy. So let us now get back to the understanding of Lakshyartham and Vachyartham. Lakshyartham is the final goal and Vachya is the stepping stone. One is highly eternal and philosophical, the other one is technical and transactional. So you have, let us understand, make us understand by this tiers. First tier, you have pure Brahman in Mahakasham and pure Kotasthar in Daharakasham. So tier 2 refers to Ishvara with Maya Upadhi and Jiva with Ajnana Upadhi. So those 2 magic fires are to be properly understood. Vachyartha and Lakshyartha do not aid this understanding to a person having a limited idea about this great tattva. So here comes the prudential and technical approach devised by scholars. Even the commoners can comprehend the one unknown very easily through the adoption of these techniques.
So the Lakshyartham or the Lakshanas are of three kinds. Vitta Lakshanam, Vidada Lakshanam, Vittu Vidada Lakshanam. So in Advaita, these Lakshanas are titled as, in Sanskrit, Jagal, Ajagal, Bhaga, Tyaga. That is leaving a portion of the simile. Let us look into the detailed aspect of this interesting technique in the next verse. In simple English, this can be transcribed as conjunction, disjunction, and conjunction and disjunction combined. Shri Gurubhyo Namaha.